வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியோட பேர் முசாண்டா. ஆங்கிலத்தில் பிங்க் முசாண்டா பேங்காக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட பூர்வீகம் ஆஃப்ரிக்கா, பிலிப்பைன்ஸ். புதர் வகை செடியை சார்ந்தது. பார்க்க நல்லா பூத்திருக்க மாதிரி இருக்கும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பூ இல்லை, இலையுடைய மாற்றம் பிங்க் கலரில் இருக்கும். பூ அந்த பிங்க் கலருக்கு நடுவில் ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் சின்னதாக இருக்கும். இந்த பிங்க் கலர் லீஃப் தான். லீஃபில் ஒரு சின்ன மாற்றத்தால் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். மரம் ஃபுல்லாகவே நல்லா பூத்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் அலங்காரத்துக்காக வச்சுக்கலாம், கார்டனில் வச்சுக்கலாம், உங்கள் வீட்டு ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பூத்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வைக்கணும். தண்ணி அளவான தண்ணி ஊற்றினா போதும். 1லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் வளரும் இந்த செடி. ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். வெயில் காலத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த பிங்க் கலரில் நிறைய, அது பூன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய அந்த பிங்க் கலர் அதிகமாக பூக்கள் இருக்க மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கிளைகளை கட் பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக கிளைகள் உருவாகும். இது தோட்ட அலங்காரம், வீட்டு முன்புறம் வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெம் கட்டிங் மூலிமா, அதாவது கிளைகளை வெட்டி அது மூலிமா நீங்கள் இதை உருவாக்க முடியும், செடி உருவாக்கலாம். அந்த முழு செடியுமே பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைஞ்சிருக்க மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது நீங்கள் இந்த செடி எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நீங்கள் நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். முசாண்டா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். இல்லாட்டி யாராவது வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட இப்போ வாங்கிக்கலாம். அது எப்படி அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் செடி உருவாக்குறது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு கிளையில் ஒரு 4லேருந்து 6 இன்ச்சு அளவு கிளையை வெட்டுங்க. கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் அகற்றிடணும். மண், மணல், கம்போஸ்ட் கலவையில் நீங்கள் அந்த கட்டிங்ஸை வைக்கலாம். கட்டிங்ஸ் கீழ்ப்பகுதியில் மண்ணில் ஒரு 1லேருந்து 2 இன்ச்சு ஆழத்தில் நட்டு வைங்க. அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். சில வாரங்களில் வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை நீங்கள் மண்ணில் வச்சு வளர்க்கலாம். நல்ல ஒரு வெயில் காலத்தில் வச்சிங்க அப்படின்னாக்கா நிறைய பூக்கள் இருக்கும். சீக்கிரமாக வளரக்கூடிய செடி தான் இது. நல்லா நீங்கள் உங்களுடைய வீட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிங்க் கலரில் அந்த செடி ஃபுல்லாகவே அது பிங்க் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.